ஸ்டாப் பண்ண நின்னுடுது. எழுந்திருக்கிறேன். குட் மார்னிங். காஃபி கொண்டு வந்தியா? தேங்க்யூ. Oh God, 7:30. இது எது மேல வைக்கிறது? சாயா. டேய் கிறுக்கு பேல, தலை மேல ஏறி உட்கார்ந்ததும் இல்லாம தலை மேல டீ வேற வைக்கிறியா? இப்படியாடா டீ குடுக்கறது? உங்க டைம் நல்லா இருக்கறனால தான் முதலாளி ஸ்தானத்துல டீ குடிக்கிறீங்க. என் டைம் பேடா இருக்கறனால தான் உங்க வீட்ல சமையல்காரனா இருக்கறேன். எனக்கு நல்ல நேரம் வருது. பேப்பர் ப்ளீஸ். அத்தைக்கு மீசை முளைக்கும் போது பார்க்கலாம். என்ன மணி ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ப்ரொஃபசர் கிட்ட தீசி சப்மிட் பண்ண போறேன். ஓஹோ. இன்னைக்கு புக் ஃபேர் ஸ்டார்ட் பண்ணிருக்கா? மது தொட்டு கும்பிட்டுக்கோமா. இன்னைக்கு நாக சதுர்த்தி. உன் கையால புத்துக்கு பால் ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் புத்துக்கு பால் ஊத்துறதா? என்னமா நீ மாறாம அப்படியே இருக்க? நீ எப்பதான் மாற போறியோ? வரமா. பை டாடி. பை. கண்ணா. இவ இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்காளே. தொட்டு கும்பிட்டுக்கங்க. டீ குடிக்கிறேன் டீ. முதல்ல தொட்டு கும்பிடுங்க. சரி சரி. நானும் ஒத்திக்கிறேன் கண்ணியோ. நான் போய் புத்துக்கு பால் ஊத்திட்டு வரேன். சரிம்மா. அம்மணி என்றான்னா பாம்பை பத்தி தீசிஸ் எழுதிக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாங்க. அப்புறம் அண்ணி என்றான்னா புத்துல இருக்கிற பாம்புக்கு ஆவின் பால் ஊத்த போயிட்டாங்க. அண்ணி நம்பிக்கைப்படி பாம்பு தெய்வ சக்தியா இல்ல அம்மணி கணக்குப்படி பாம்பு பாம்பு தானா? எனக்கு இதுல எதுங்க கரெக்ட்? டேய், வலது கண் பார்வை சரியா இருக்கணுமா இடது கண் பார்வை சரியா இருக்கணுமா? அட ரெண்டு கரெக்டா தாங்க இருக்கணும். அதானே, வலது கண் இடது கண்ணை பாக்குறது இல்ல, இடது கண் வலது கண்ணை பாக்குறது இல்ல. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை விஞ்ஞானத்தை ஏத்துக்கிறது இல்ல, விஞ்ஞானம் தெய்வ நம்பிக்கை ஏத்துக்கிறது இல்ல. அப்படி பார்த்தோம்னா விஞ்ஞானமும் தப்பு இல்ல, தெய்வ நம்பிக்கையும் தப்பு இல்ல. ரெண்டு கண்ணும் சேர்ந்து பார்த்தா தான் பார்வையும் சரியா இருக்க முடியும். தெய்வ நம்பிக்கையும் விஞ்ஞானமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கைங்கிறது உலக தத்துவம். ஓ சூப்பரா கலக்கிட்டீங்க போங்க. எனக்கு பஞ்சாமிர்தமும் நக்கணும்ன்றீங்க, பழனிக்கு போக மாட்டேன்றீங்க. 50 வயசுக்கு மேல தாங்க உங்களுக்கு மூளையை வேலை செய்யுது. டேய், நீ கிறுக்குத்தனமா கேள்வி கேட்டாலும் அதுலயும் விஷயம் இருக்குடா. நீ போய் சுட சுட ஒரு பிளேட் பக்கோடா எடுத்துட்டு வா. என்ன வச்சிருக்க? அறிவு இருக்க உனக்கு? ஏய், அங்க நில்லு. நில்லுடா. அது ஓரமா போ. ஏய்! ஏய்! Hey, shut up. மித் அண்ட் ரியாலிட்டி இந்த ரெண்டும் வித்தியாசமான சுபாவங்கள் கொண்டது. நீங்க ரிசர்ச் பண்ணும்போது இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு மே கம் இன் சார். இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு ஸ்டடி பண்ணி சப்மிட் பண்ணணும். Thank you sir. Thank you sir. Good morning sir. Very good morning. நான் தீசிஸ் ரெடி பண்ணிட்டேன் சார். சப்மிட் பண்ணலான்னு வந்தேன். Wonderful. சொன்ன டைமுக்கு நீ தீசிஸ் சப்மிட் செஞ்சிருக்க. I really appreciate it. Thank you sir. இது வரைக்கும் எத்தனையோ ஸ்காலர்ஸ் எங்கிட்ட ரிசர்ச் ஸ்டூடெண்டா இருந்தது கௌரவமா நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் உன்ன மாதிரி சின்சியர் ஸ்டூடெண்ட் என் மாணவியா இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன். Thank you sir. Bye. ஹாய் பிரவீன், நீயா? என்ன இது ட்ரெஸ்ல? ஆஹா, எதுவும் தெரியாத மாதிரி பேசுற. நீ கார்ல போகும்போது ரோட்டோரமா இருந்த என் மேல வேணும் சேர் அடிக்கல? நான் ஆமா வேணும் தான் அடிச்சேன். என்ன பண்ண போற இப்போ? சரி அப்ப நான் போறேன். சாரி உட்கார் போலாம். ஏய், இந்த ஷர்ட்டோட வா. அப்புறம் வேற என்ன பண்றது? ஐயோ, அழுக்கு ஷர்ட்டோட எப்படி மது பாரு. You look better like this, you know? Hey, நீ எங்க வர? நீ இங்கே இரு.
யாராவது பார்த்தா நான் ஒரு டர்ட்டி ஃபெலோ லவ் பண்றத நினைச்சு போறாங்க. I'll just come. வந்துட்டியா? நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியுமா. இந்தா புத்துக்கு பால் ஊத்து. யோ அம்மா, நான் வந்தது புத்துக்கு பால் ஊத்துறதுக்கு இல்ல, உன்னை கூட்டிட்டு போலாம் தான். வா. நாக சதுர்த்தி அதுவுமா புத்து வரைக்கும் வந்துட்ட. உன் கையால பால் ஊத்துனா புண்ணியம் கிடைக்குமா? அம்மா, இது கரையா கட்டின புத்து. பால் ஊத்துனா பாம்பு குடிக்குதோ இல்லையோ அதுல இருக்கிற ஜீவன்லாம் செத்து போயிடும். ஐயோ தப்புமா, அப்படி சொல்லக்கூடாது. நாகதேவதைக்கு கோவம் வரும். சரி வா போலாம். அம்மா, நீ என்னமோ பாம்புங்கள தேவதைங்கிற, ஆனா சைனால அதே பாம்புங்கள கட் பண்ணி சாப்பிடுறாங்க. அவங்களும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷங்க தான். பூஜை பண்றவங்களுக்கு சொர்க்கமும் இல்ல, கட் பண்ணி சாப்பிடுறவங்களுக்கு நரகமும் இல்ல. அம்மா தாயே, நீ பாலும் ஊத்த வேண்டாம், புத்தையும் சுத்த வேண்டாம். இப்படி எல்லாம் பேசாத. இதெல்லாம் காலகாலமா வர பழக்கம். சரிம்மா, உன் பூஜையை நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா என்ன பூஜை பண்ண சொல்லி வற்புறுத்தாத. ஓகேயா? வாமா. ஹாய் ஆண்டி. அட என்ன பிரவீன் இது சேரு? மது கார்ல போகும்போது சேர் அடிச்சிட்டா. கிரியேட்டிவ் டிசைன். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல? சரி வா. வாங்க. சரி சரி உட்காருங்க. உட்காருங்க. ஹலோ, யாரு? அச்சுக்குட்டன் இருக்கிறானா? அச்சுக்குட்டன் இருக்க. நீங்க யாரு? என்ற பேர் சங்கருங்க. பக்காடா சங்கர்னா அவனுக்கு நல்லா தெரியுங்க. நாம தேடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதி அச்சுக்குட்டனோட ஃப்ரெண்ட் இப்ப லைன்ல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் சார். அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணு. சரிங்க சார். சார், உங்களுக்கு இந்த நம்பரை யார் கொடுத்தாங்க? அச்சுக்குட்டன் தான் கொடுத்தான். அச்சுக்குட்டன் கொடுத்தாங்க. அவர் உங்களுக்கு அவ்வளவு க்ளோஸா? என்னது க்ளோஸா? ஒரு ரகசியத்தை தேடி கேரளா காடெல்லாம் நாங்க சுத்தி இருக்கோங்க. என்ன ரகசியம்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? சீக்கிரட்டுங்க. முதல்ல அச்சுக்குட்டன் கிட்ட போனை கொடுங்க. சார், அந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சா சார். எங்கடா இருக்கா அச்சுக்குட்டன்? சொல்டா. உனக்கு தெரியாம இருக்காது. சொல்டானா? டேய், தீவிரவாதி அச்சுக்குட்டன் எங்க இருக்கான்னு உண்மையா சொல்லிடு. அவன் எந்த காட்டுக்குள்ள தெரியுறானோ யாரு கண்டா சாமி? அப்புறம் அவன் போன் நம்பர் எப்பறா உனக்கு கிடைச்சது? அது என்கிட்ட 50,000 ரூபாய் வாங்கின அச்சுக்குட்டன் நம்பர் சார். அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி நீ தான் அவங்கள வளர்த்து விடுறியா? ஐயோ சாமி, நீங்க எது சொன்னாலும் ராங்கா எடுத்துக்கிறீங்களே. இன்னைக்கு என்ன போட்டு தள்ளுறதுனே முடிவு பண்றீங்களாக்கு? சொல்டா. இன்ஸ்பெக்டர் சார், தயவு பண்ணி அவன் அடிக்காதீங்க. என்ன விஷயம் சார்? நீங்க தேடுற தீவிரவாதி அச்சுக்குட்டன் வேற, இவனுக்கு தெரிஞ்ச அச்சுக்குட்டன் வேற. இவனுக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன். அவனை கூட்டு வாங்க. ஐயோ அம்மா. இவன் ஒரு அப்பாவி சார், எங்க வீட்டு குக்கு. சார் தான் போய் அம்மாக்கு. என்னடா வந்த 1 மணி நேரத்துக்கு முன்னால வந்திருக்கலாம் இல்ல? விசாரணைன்ற பேர்ல என்ன பிரிச்சு மேய்ஞ்சு விட்டானுங்க. மேய்ஞ்சு அப்ப நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். இவனை தூக்கி. ஒரு முக்கியமான கேள்வி. பாம்புகளுக்கு தெய்வ சக்தி இருக்கா? கேள்வி சின்னதா இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்றது எனக்கு அக்னி பரீட்சை தான். மா, என்னம்மா? சீக்கிரம் வாமா. டிவில எங்க ப்ரொஃபசர் பாம்பு ரிசர்ச் பத்தி பேட்டி கொடுக்கறாரு. இத கேட்டாவது அபிப்பிராயத்தை மாத்திக்கோ. அக்னி பரீட்சைன்னு சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? எங்க நேயர்களுக்காக நீங்க கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க சார், பாம்புக்கு தெய்வ சக்தி இருக்கா இல்லையா? ப்ளீஸ் சார். ப்ரொஃபஷனலா இல்லாம பர்சனலா கேட்டீங்கன்னா என்னோட அபிப்பிராயமும் நம்பிக்கையும் வேற. அது என்ன சார், உங்க அபிப்பிராயமும் நம்பிக்கையும்? பாம்புகளுக்கு தெய்வ சக்தி மட்டும் இல்ல, பகையும் இருக்கு, பழிவாங்கிற குணமும் இருக்கு. பகையோடு இருக்கிற பாம்பு பழி தீர்த்துக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். அது மட்டும் இல்ல, தேவையான நேரத்துல நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். கேட்டியா? புத்துக்கு பால் ஊத்தவான்னா வரமாட்டேன்னு. இப்ப பாரு உன் ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னு. எந்த ஆதாரத்தை வச்சு இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க சார்? தினமும் தெய்வத்துக்கு பூஜை பண்றவங்க கிட்ட உன் தெய்வத்தை காட்டுன்னு வற்புறுத்தினா அவனால காட்ட முடியுமா? இதுவும் அப்படிதான். நாக பாம்பு தேவதை, இது என்னோட நம்பிக்கை. எங்க ப்ரொஃபசர்னு அவரை பத்தி புகழ்ந்து பேசுவியே, இப்ப என்ன சொல்ற? அதெல்லாம் வாங்குற சம்பளத்துக்காக கிளாஸ்ல நடத்துற பாடங்க. இப்ப கேட்டல, இதான் நிஜம், இதான் சத்தியம். ப்ளீஸ் மா. பாம்புங்க பழி வாங்காது, ஏன்னா அதுக்கு மெமரி ஃபங்க்ஷன் இல்ல. அதே மாதிரி பாம்புகளுக்கு காது கூட கிடையாது. பாம்புங்க பால் குடிக்கும்னு சொல்றதும் தப்பு, ஏன்னா அதுக்கு உறிஞ்சிற சக்தி இல்ல. சார், அப்ப நிறைய பெண்கள் நாகசக்தி அன்னைக்கு புத்துக்கு பால் ஊத்துறாங்க, எதுக்கு சார்? அந்த பாலை பாம்புங்க குடிக்குங்கிறது அவங்க மூட நம்பிக்கை. காலங்காலமா வர ஆச்சாரங்களுக்கு அவங்க அடிமை ஆயிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். நல்ல சமாளிச்சீங்க. நேத்து ஏன் சார் இன்டர்வியூல அப்படி சொன்னீங்க? பாம்புங்க தேவதைங்களா? பாம்புக்கு தெய்வ சக்தி இருக்கா? பாம்புக்கு பழி வாங்குற குணம் இருக்கு, பழி வாங்குறதுக்காக எது வேணாலும் செய்யும், கடைசியா அது பழி வாங்குறதுக்காக எந்த உருவத்திலையும் வரும்னு கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற டிவி சேனல்ல சொல்லிட்டு
இங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஆப்போசிட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு சார் இந்த முரண்பாடு? பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இப்ப புத்துக்கு பால் ஊத்த சொல்றீங்களா இல்ல புக்ஸ்ல இருக்கிறத நம்ப சொல்றீங்களா? கம். இத பாருங்க, சிலபஸ் படி கிளாஸ் ரூம்ல சொன்னது என்னோட தொழில் தர்மம், நேத்து டிவில சொன்னது என்னோட சொந்த கருத்து. ப்ரொஃபஷன் வேற, நம்பிக்கை வேற, ரெண்டு வேற வேற நீங்க சொல்லலாம். பட் ஐ கான்ட் டு தட். இவ்வளவு நாளா நீங்க சொன்ன விஞ்ஞானபூர்வமான விஷயத்தெல்லாம் நான் நம்பினேன். ஆனா இப்போ அதையெல்லாம் நீங்க மாத்தி சொல்றீங்களே. ஆதாரபூர்வமா நிரூபிங்க, நான் நம்புறேன். இருக்குன்னு நான் நம்புறேன். அத வழிபடுறவங்களும் அந்த நம்பிக்கையோட தான் இருக்காங்க. ஆதாரத்தோட நீங்க பாடம் நடத்துனீங்க. அதே ஆதாரத்தோட நானும் தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிட்டேன். அதெல்லாம் பொய்னா நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. இல்லனா உங்க டிவி இன்டர்வியூ பொய்னு ஒதுக்குங்க சார். ஆதாரம் இருக்கு. எங்க இருக்கு? கொல்லிமலை காட்டுல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில எழுதி வச்ச நாகசாஸ்திரம் இருக்கு. இருக்குன்னு உங்களுக்கு இவ்வளவு கிளியரா தெரியும் போது அதை எடுத்துட்டு வந்து ப்ரூவ் பண்ணலாம்ல. அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லம்மா. ஏன்? இது வரைக்கும் அதை சாதிச்சுட்டு வரணும்னு போறவங்க யாருமே திரும்பி வரல. சார், நீங்க சொல்றது உண்மைனா அதை சேலஞ்சா நான் செஞ்சு காட்டுறேன். வேண்டாமா, நீ ஒரு பொண்ணு அனாவசியமா ரிஸ்க் எடுக்காத. பாம்பு ஜந்துவா தெய்வமாங்கிற சந்தேகத்துல மண்டைய உடைச்சுக்கிறத விட அந்த ரிஸ்க் எடுக்கிற முயற்சியில என் உயிரை போனாலும் எனக்கு கவலை இல்ல. நீ இப்படிப்பட்ட முடிவு எடுத்த பிறகு உன்னை என்னால தடுக்க முடியாது. காட்டுக்கு போறதுன்னு நீ முடிவு எடுத்துட்டதுனால நீ ஓலைச்சுவடியில் இருக்கிற நாகசாஸ்திரத்தோட வெற்றிகரமா வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். God bless you. தேங்க்யூ சார்.